இந்த வீடியோக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் நம்பர் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இப்ப லாஸ்ட் வீடியோல இதே இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டேன். ஆனா 4 டிஜிட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் போட்டேன். இப்போ வந்து இதுல வந்து 5 டிஜிட் இருக்கு. அப்போ 5 டிஜிட்க்கும் வந்துட்டு சேம் மெத்தட் தான். அதுல வந்து எப்படி போடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோ நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் 3 ஸ்டெப்ஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ லாஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் என்னது 6. அப்போ எந்த டேபிள் வந்து 6 சொல்லிட்டு முடியும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 4 and 6 டேபிள்ஸ். சோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 டேபிள்ஸ் and 6 சொல்லி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம 2 டிஜிட் கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டேன்னா 2 டிஜிட் கேன்சல் பண்ணிடணும். இப்போ அதுல வந்து 4 டிஜிட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணி பார்த்தோம். இதுல வந்து 5 டிஜிட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இது 3 டிஜிட். இப்போ இது 3 டிஜிட் செக் பண்ணும்போது 11 11s are 121, 12 12s are என்ன ஆகும் 142 ஆயிடும். அப்போ வந்துட்டு இதுக்கு லெஸ் தென் நம்பர் தானே நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ 11 டைம்ஸ் தான் இதுக்கு எடுக்கணும். அப்போ இங்கேயும் வந்து 11 எழுதிக்கிறேன், இங்கேயும் 11 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 11க்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 11க்கு அடுத்த நம்பர் என்னது 12. சோ இது வந்து இப்போ 11 12s ஆர் என்ன வரும், ஐயோ நம்ம 11 12s ஆர் அப்போ இப்படி போட்டு இப்படி கேன்சல் இப்படி பண்ணணுமே. அப்போ 2 1s are 2, 3 2 1s are 2, 3 1 1 அப்படி 132 அப்படின்ட்டு இப்படி போடாம இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன். இதுல வந்துட்டு 10 இருக்கா, இதுல 11 இருக்கா. அப்போ 10 to 11 என்னது 110 நம்ம ஈஸியா போட்டுருவோம். நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு 2 மட்டும் இருக்கு. அப்போ 22. அப்போ இதை நம்ம டைரக்டா ஆட் பண்ணோம்னா 132ன்னு எழுதிடலாம். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? இங்க 11 இதுல வந்து 12ங்கிறத வெறும் 10 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கோம். அப்போ 11 10s are என்னது 110. நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கா பேலன்ஸ். அப்போ அந்த 2 ஓட இந்த 11 மல்டிப்ளை பண்ணோம்னா 22, அதை ஆட் பண்ணோம்னா 132. ஓகேவா? அப்போ 132. ஃபைனல் ஸ்டெப் என்னது கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ கொடுத்திருக்க நம்பர் வந்து 129, நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர் 132. அப்போ கொடுத்திருக்க நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்ச நம்பரை விட சின்ன நம்பர். கரெக்டா? அப்போ நம்ம எழுதிக்கிறதுல எது சின்ன நம்பரோ அதுதான் ஆன்சர். அப்போ எது சின்ன நம்பர் 114 தான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது 114. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்னது 9. அப்போ 9ன்னு முடிகிற டேபிள் எந்த டேபிள்ல 9 முடியுது 3 and 7. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை கேன்சல் பண்ணிடுவோமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் செக் பண்ணி பார்க்கும்போது 12 12s are என்னது 142, 13 13 என்னது 169. அப்போ இதுங்க வந்து 169ங்கிறது கிரேட்டர் நம்பரா போயிடுமா. அப்போ 12 தான் எடுத்துக்கணும். அப்போ 12 இன்டூ என்ன பண்ணணும் 13. அப்போ 12 13 சார் இது என்ன சொல்லியிருக்கேன் 12 10s are 120. 3 ஓட செக் பண்ணும்போது 36. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 156. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது 156. இப்போ திருப்பி நம்ம கம்பேர் பண்ணுவோமா. நம்ம கொடுத்துருக்க நம்பர் 151 தான், நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பர் 156. இங்க வந்து நம்ம 12 எழுதிக்கோமா 156. அப்போ நம்ம கொடுத்திருக்க நம்பர் சின்ன நம்பர், நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரை விட கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பர் சின்ன நம்பர். அப்போ சின்ன நம்பருங்கும் போது நம்ம ஆன்சரை வந்து என்ன பண்ணுவோம் சின்ன நம்பரை தான் ஆன்சரா எடுத்துப்போம். சோ இப்படி போடுறதுனால எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆயிடும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். 6 எந்த டேபிள்ஸ்ல எண்ட் ஆகும் 4 and 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பர்ஸ் கேன்சல் பண்ணிடுவோமா. இதை நம்ம செக் பண்ணுவோமா. இதை நம்ம செக் பண்ணும் போதும் நம்மளுக்கு 12 தான் வரும். கரெக்டா? ஏன்னா 13 வந்து 169 ஆயிடும், கிரேட்டர் தான் ஆயிடும். அப்போ 12 அப்போ இன்டூ 13 என்னது 156. அப்போ நம்ம கொடுத்திருக்க நம்பர் வந்து கண்டுபிடிச்சிருக்க நம்பரை விட பெரிய நம்பர். கரெக்டா? அப்போ இருக்கிறதுல அப்போ பெரிய நம்பர் ஏதோ அதுதான் இதோட ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல வேற சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.